பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி சுந்தரத்தை பற்றின விஷயத்தை வீட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யாருமே பொன்னி சொல்கிறத நம்பவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப நாளாக பொன்னி எதிர்பார்த்த மாதிரி சக்தி பொன்னிக்காக பேசுகிறாரு. இருந்தாலுமே பொன்னியால் அதை நிரூபிக்க முடியலங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பொன்னிக்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக சந்திரசேகர் கேட்குறாரு, ஏம்மா பொன்னி, அந்த ஓடின பொண்ணை பற்றி உனக்கு எதனா தெரியுமா? அவள் யார் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மாமா, நான் அவளை பார்த்துருக்கேன் மாமா. எங்கள் கடையில் வேலை செஞ்சேன்ல, அங்கே அந்த கடைக்காருடைய பையனுக்காக நான் அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போவேன். அப்போது இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன். அதுவும் ஒருத்தர் கூட ரொம்ப நெருங்கி நெருங்கி பேசிகிட்டு இருப்பான் மாமா. அதுவும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவாங்க, ஊட்டிப்பாங்க. அதனால் நான் பார்த்துருக்கேன். அதை அவ்வளோ சீக்கிரம் என்னால் மறக்க முடியாது. கண்டிப்பாக இன்னொரு முறை அந்த பொண்ணை எங்கே பார்த்தாலுமே நான் அடையாளம் கண்டுபிடிச்சிடுவேன் மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே உடனே சுந்தரம் சொல்கிறாரு, அது எப்படி பொண்ணி? அந்த ஐஸ்கிரீம் பார்லரில் எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் அந்த பொண்ணை மட்டும் ஒன்றால் இன்னும் மறக்கலை, அடையாளம் காட்ட முடியும்னு சொல்கிறது எனக்கு என்னமோ சந்தேகத்தை தப்பா உண்டு பண்ணுது அப்படின்னு சுந்தரம் சொல்லவும், உடனே சக்தி சொல்கிறாரு, ஏமாம்மா, இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அந்த பொண்ணை அடிக்கடி பார்த்துருக்கலாம், அதனால் அந்த ஃபேஸ் கட் ஞாபகம் இருந்திருக்கலாம். இதில் உங்களுக்கு சந்தேகம் வர அளவுக்கு என்ன மாமா இருக்க போகுது அப்படின்னு சக்தி பேச, இல்லை மாப்பிள்ள, அந்த கடையில் அவ்வளோ பேர் இருப்பாங்களே, அதில் இந்த பொண்ணை மட்டும் பொண்ணு ஞாபகம் வச்சிருக்காளே, அதனால சொன்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, உடனே அதுக்கு சக்தி சொல்கிறாரு, ஏன் மாமா, பொன்னி அந்த கடையில் இருக்க வர போகிற எல்லாரை விட அந்த பொண்ணு மூஞ்சி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே மாமா. அந்த பொண்ணை அந்த கல்ல அடிக்கடி பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு அந்த பொண்ணை ஞாபகம் இருக்குன்னு தான் பொன்னி சொன்னான் அப்படின்னு சக்தி ரொம்ப பாயிண்ட்டாக பேசுகிறாரு. அதை கேட்டவுடனே இங்கே சுந்தரத்தால் ஒன்றுமே பேச முடியல. உடனே பவானி பிரீத்தி சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. சக்தி, என்ன அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உன் மாமாவே எய்த்து பேசுறியா நீன்னு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு சக்தி சொல்கிறாரு, இல்லைக்கா, பொன்னி சொல்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் அவள் பொய் சொல்லணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அவசியமே இல்லையேக்கா, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பவானி சொல்கிறாங்க, சக்தி, அவள் 1000 சொல்லட்டும், உங்கள் மாமா பற்றி எனக்கு தெரியும். உங்கள் மாமா எதுக்காகவும் போய் சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது அவர் வெளியில் நிற்கும்போது அவருடைய கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி ஓடுச்சுன்னா கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பார்ல. அவர் தான் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படிடா நம்ப முடியும் அப்படின்னு பவானி பேசுகிறாங்க. உடனே அதுக்கு பொன்னி சொல்கிறாங்க, மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அந்த பொண்ணை எப்படி நான் திரும்ப பார்ப்பேன். பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு யாருங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அப்போது அந்த பொண்ணு சொல்லும், இங்கேருந்து அந்த பொண்ணு ஓடுனுச்சா ஓடலையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, உடனே சுந்தரம் நக்கலாக பேசுகிறாரு, என்ன பொண்ணி, ஏற்கனவே ஒரு சவால் போட்ட மறந்துட்டியா? அதுக்குள்ளே இப்போ அடுத்த சவாலா? இப்படியே சவாலாக போட்டுட்டு இருப்போம் நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுந்தரம் போகவும் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. பொன்னியும் எவ்வளோ சொன்னாலும் நீங்களாம் திருந்த போகிறது கிடையாது. அவன் ஏமாற்றிட்டே இருப்பான், நீங்கள் ஏமாந்துட்டே இருங்க, ஆனால் கண்டிப்பாக ஒன்று அவன் என்கிட்ட மாட்டுவான்னு நினச்சிக்கிட்டு பொன்னியை மாடிக்க போகிறாங்க. இங்கே சக்தி, சுந்தரம், சந்திரசேகர் 3 பேருமே போகிறாங்க. 3 பேரும் ரூமுக்கு போனோடனே சுந்தரம் சொல்கிறாரு, சரி சண்முகம், ஏன்பா பொன்னி சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்க மாதிரி பார்த்து சொல்ல தோணுது எனக்கு. ஏன்னா காரில் நீங்கள் வரும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏதோ சவுண்டு கேட்குது மாப்பிள்ளன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆமாம் சண்முகம், அதுக்கு கூட மாமா ஒன்று பூனைக்குட்டியாக இருக்கும், வண்டி சர்வீஸ் சொல்லுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போது அவனும் அடிக்கடி காரில் வரும்போது பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்தார். எனக்கு என்னமோ பொன்னி சொல்கிற மாதிரி மாமா ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாரோன்னு லைட்டாக டவுட் வருதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்ல, சக்தியும் அதுதான் சொல்கிறாரு. ஆமாண்ணே, எனக்கும் அப்பா சொன்னது, மாமா சொன்னது, பொன்னி சொன்னது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்த்தா எங்கேயோ இடிக்கிற மாதிரி தானே எனக்கும் தோணுது அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. சரி சக்தி, ஆனால் நம்மள்ட்ட தான் ஆதாரம் எதுவுமே இல்லையே, பொன்னி சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம வீட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சக்தி சொல்ல, ஆமாண்டா, நம்ம வீட்டு வாசல் தான் சிசிடிவி கேமரா இருக்கே, அது செக் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி நேராக போய் செக் பண்ணலான்னு போகிறாங்க. அப்புறம் சந்திரசேகர் பொன்னியும் கூப்பிட்டுறாரு. ஆனால்
அந்த லிங்க் எல்லாமே மாமாகிட்ட தானப்பா இருக்குது அப்படின்னு சக்தி சொல்ல, அட ஆமாம், மாமாட்டே போய் கேட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது சக்தி சொல்கிறாரு, இல்லைப்பா, கண்டிப்பாக மாமா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். மாமா ஒத்துக்கிட்டாலும் அக்கா ஒத்துக்க மாட்டா. ஏன்னா என் புருஷனை சந்தேகப்பட்டு நீங்கள் அந்த கேமரா பார்க்குறீங்கன்னு கேட்பா. அதனால் அதில் உண்மையாக இருந்தால் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போது மாமாவுக்கு தெரியாமல் தான் நாம் அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ண முடியும் அப்படின்னு இங்கே போகிறாங்க. போயிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருடைய சிசிடிவி கேமரா பார்க்கணுன்னு சொல்லி சுந்தரத்துலேருந்து ஃபோனை வாங்குறாங்க. வாங்கி அந்த டைமை செக் பண்ணி பார்த்தா அன்னைக்கு காலையிலேருந்தே அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாமையே இருக்குது. ஏன்னா அதில் எந்த ஒரு வீடியோவும் கவர் ஆகலை. பார்த்தா சுந்தரம் காலையிலேயே இந்த பிரச்சனை உண்டு பண்ண உடனே ரூமில் போயிட்டு அந்த கேமராவை டெலீட் பண்ணியிருப்பார். சுந்தரம் யோசிக்கிறாரு, என்னடா அறிவாளிங்களா, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு கேமரா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. பாரு பாவீங்களா, நான் தான் காலையிலே டெலீட் பண்ணுறேன்டா, இப்போ நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பார்க்குறாரு. அப்போது இங்கே சக்தி சுந்தரம் யோசிக்கிறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சண்முகம் சக்தி வெளியே வந்துடுறாங்க. என்னடா அந்த கேமராவில் எதுவுமே கவர் ஆகவே இல்லைடான்னு சொல்லும்போது அப்போ தான் சக்தி சொல்கிறாரு, எனக்கு இப்போது மாமா மேலே டவுட்டு அதிகமாகிடுச்சு. ஒருவேளை நாம் அதை செக் பண்ணுவோன்னு தெரிஞ்சு தான் மாமா டெலீட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுதுண்ணே அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்ண சொல்லி வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆப்போசிட் வீட்டில் இருக்க கேமரா தெரியுது. அண்ணே இங்கே பாருங்கள், அந்த கேமரா தெரியுதாண்ணே, கண்டிப்பாக அந்த பொண்ணு வெளியே ஓடிருந்தா அந்த கேமரா பதிவாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா சக்தி வா அப்படின்னு சொல்லிட்டு எய்த்த வீட்டில் போய் பேசுகிறாங்க. இது மாதிரி காலையில் எங்கள் வீட்டு காருக்கிட்ட ஒரு பொண்ணு ஓடுனதா எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு கேமரா ஒர்க் ஆகல, உங்கள் கேமரா கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்கும்போது அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. உடனே கேமரா செக் பண்ணி பார்த்தா நம்ம சுந்தரம் தான் வந்து கார்களை திறந்து விட்டு அந்த பொண்ணை ஓடுங்கிறாரு. அப்போது பொண்ணி கூப்பிட்றது, டக்குன்னு திரும்பி பார்க்குறது, நீ ஓடுன்னு சொல்கிறது எல்லாமே தெளிவாக கவர் ஆகிருக்கு. அப்படியே சக்தி அதை வீடியோவாக எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மாமா மாமா கொஞ்சம் இங்கே வாங்கலை அப்படின்னு கூப்பிட்றாங்க. மாமா காலையில் நம்ம வீட்டு சிசிடிவி கேமரா ஏன் மாமா ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மாப்பிள்ள தெரியலையே மாப்பிள்ள என்னாச்சுன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, வீட்டில் இருக்கிற எல்லா கேமரா ஒர்க் ஆகுது, ஆனால் வாசலில் இருக்கிற அந்த ஒரு கேமரா மட்டும் தான் மாமா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, சரி மாப்பிள்ள என்னென்னு பார்க்க சொல்லுவோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, அந்த கேமரா காலில் ஒர்க் ஆச்சுன்னா பொன்னி சொல்கிற மாதிரி வெளியில் யார் ஓடுனாங்க அதை கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள அது ஒர்க் ஆனால் கூட கண்டுபிடிக்க முடியாது மாப்பிள்ள, ஏன்னா யாருமே அப்படி ஓடலையா, அவள் தான் சொல்கிறான்னு கேட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு இங்கே சுந்தரம் சமாளிக்கிறாரு. உடனே சக்தி, சரி மாமா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி வீடியோவை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் சுந்தரம் காருக்கு சுற்றி பார்த்தது, கார் கதவை திறந்து விட்டு அந்த பொண்ணை ஓட வச்சது எல்லாமே அப்படியே கவர் இருக்குது. மாமா என்ன மாமா இது, காலைல பொண்ணி சொல்லும்போது இல்லவே இல்லைன்னு சாதிச்சிங்களே, நம்ம வீட்டு கேமராவும் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்க, இந்த பொண்ணு யாரும் மாமா, ஏன் நீங்கள் கதவை திறந்து விட்டு ஓட வச்சிங்க அப்படின்னு கேட்கவும் இங்கே சுந்தரத்தால் பதில் பேசவே முடியல. அப்படியே எனக்கு நான் அமைதியாக இருக்கார். என்ன பண்ணுறது, கைங்களும் மாட்டிக்கிட்டமே, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சிட்ருக்காரு நம்ம சுந்தரம். ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் உண்மை புரியுது, பொன்னி சொன்னது உண்மை தான். அப்போது இவர் எதுக்காக இந்த விஷயத்த மறைச்சார், அப்போது ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அச்சப்படுறாங்க. உடனே சக்தி சொல்கிறாரு, என்னம்மாம்மா இப்போது கைங்களும் மாட்டிக்கிட்டீங்க, இப்போது என்ன பொய்ய சொல்ல போகிறீங்க, இல்லை என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா, சொல்லுங்க மாமா, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இங்கே சுந்தரத்தால் ஒன்றுமே பேச முடியல. அப்போ தான் பொண்ணு என்ட்ராகிறாங்க. இதை தான் நான் அப்போயே சொன்னேன், அந்த பொண்ணை அடிக்கடி நான் இவர் கூட பார்த்துருக்கேன், இன்றைக்கி வீடு வரைக்குமே வந்துடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் உஷாராகலை அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய ஃபோனை வாங்கி பாருங்கள், இவர் எத்தனை பொண்கள்கிட்ட இது மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. உடனே பவானி அவங்க சுந்தரத்துடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்க நம்பரு, அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது, சுந்தரம் பொண்ணு விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மனிதர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஜெயா ரொம்பவுமே கொந்தளிச்சுறாங்க. பவானி காரி துப்புறாங்க சுந்தரத்தை மூஞ்சில். அடச்சி, நீலாம் ஒரு மனுஷனாடா, உன்னை போய் நாங்கள் எந்த அளவுக்கு நம்பினோம், ஆனால் நீ எங்கள் நம்பிக்கையில் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கியே, இனிமேலும் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போயின்னு சொன்ன உடனே இங்கே சுந்தரம் பவானி காலையும் ஜெயா காலையும் பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு,
நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அப்படியே கதறிக்கிட்டு இருக்காரு. பொன்னி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க.